அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம சயின்ஸ் சென்டர் வந்திருக்கோம். வாங்க காய்ஸ், சயின்ஸ் சென்டருக்குள்ளே போகிறோம். பார்த்தீங்க, மாவட்ட அறிவியல் மையம், டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சயின்ஸ் சென்டர். காய்ஸ், சின்ன வயசில் எங்கள் வாத்தியார் கூப்பிட்டு போனாருங்க. அதுவும் டிடிடிஏ தொடக்கப்பள்ளி நாகக்குளத்துலேருந்து கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இன்றைக்கி தாங்க சயின்ஸ் சென்டரே வாரோம். பாருங்கள், என்ட்ரி ஃபீஸு கட்ட போகிறோம். கைஸ், ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. தொலைநோக்கு மூலம் கைஸ் உள்ள ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. வாங்க கைஸ், சாப்பிடலாம். இது பண்ணலாக்கு யாரும் கோவப்படக்கூடாது, கோச்சிக்கிடக்கூடாது. எதாக இருந்தாலும் உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம். உண்மையாக இல்லைனாலும் தப்பாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றுமே சொல்லக்கூடாது. கைஸ், செக்யூரிட்டி அண்ணன்ட்ட கொடுக்குறோம். அண்ணனும் 2 பில் அடித்து தந்துட்டாப்புல. கைஸ், இங்கே போகிற இங்கே வா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராலி வந்து பழமையான ரொம்ப காலமாக இருக்குது கைஸ். இப்படி ஒரு வீடியோ எப்படி கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் சென்டர் வந்திருக்கோம். அது எங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து வண்ணாரப்பேட்டை போகிற வழியில். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனை பார்த்துக்கிங்க, பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. கெட்டினது யாருன்னா அப்துல் கலாம் ஐயா. அதுக்கு சப்போர்ட் பண்ணாது மனோஸ். எல்லாம் பொய்யா இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டது தான் உண்மை, அதான் நெசம். கைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது சயின்ஸ் சென்டரில். இது வந்து இது என்னதுன்னா ரஃபேல் போர் விமானமா, அதோட கான்செப்ட் தான் இது. வேறு லெவலில் இருக்குது. வீல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிங்க, சயின்ஸ் சென்டர் வந்தீங்கன்னா இந்த இதை மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான விளையாட்டு இதெல்லாம் இருக்குது. திருநெல்வேலி நம்ம வந்ததுக்கான ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா, வரையில வெளியே நின்று ஒரு ஃபோட்டோ எடுப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான இலைகள். இதெல்லாம் ஒரு வீடியோ போடுவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் ஏதோ முள்ளு மாதிரி ஒரு பூவை இருக்குது. இது என்ன பூங்கிறது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதை சூரிய கடிகாரமா, வானத்தில் சூரிய நிலைகளை வைத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நேரத்தை கணக்கிட முடியும். நமது வசதிக்கேற்ப தேசம் முழுவதும் இந்த நேரம் IST எனப்படும் நிலையான நேரத்தை பயன்படுத்துகிறோம். இந்த நேரம் தீர்க்க 88 டிகிரி 30 டிகிரியை வைத்து கணக்கிடுவதாக திருநெல்வேலி தீர்க்கரேகை 27:46 ஆகும். ஆகையால் நமது உள்ளூர் நேரம் இந்திய நேரத்திற்கும் IST 18 நிமிடம் 36 வினாடிகள் குறைவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன சொல்லுதாரும் புரியலை. புரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி பயங்கரமாக இருக்கா. வரலண்ணே, இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இந்த ஃபோட்டோ மட்டும் லைட்டாக கிளிக் பண்ணேன். நீ அது இப்படி வாங்காத ஏன்னா வீடியோவில் போடல. எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. வாங்க வியூவில் காமிக்கேன். சயின்ஸ் சென்டர்னால செம்ம ஜாலியாக இருக்குது. வந்தீங்கன்னா வாங்க கைஸ். நீங்களாம் துட்டு வச்சு என்ன பண்ண போகிறீங்க? நாங்களாம் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். 50 ரூபாவில் செலவாக ஈஸியான செலவாக முடிச்சுக்கிட்டோம். கைஸ், இவரை தெரியுதா? இவரை தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி லைட்டாக காமிக்கேன். விக்ரம் ராலாபாய் சாராபாய், விக்ரம் சாராபாய். இவர் இது ஹெமிமா பாபா பார்த்துக்குங்க, இவர் தான். அதான் இது யாருன்னா எம்என்என் போஸ். உன் தலையெல்லாம் நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு, வரலாறு பேசிக்கிட்டு இருக்கு. சகா என்எஸ்என் சகா, இவரை பார்த்துக்குங்க. இவரை மூஞ்சிக்கு பேரல்ல வழி போட்டுட்ருக்காங்க. இதுதான் யாருன்னு தெரியும் எல்லாருக்கும். நோபல் பரிசு வச்ச இது என்ன சாந்தினா பாய்ஸ். இந்த படிக்க தெரியல கைஸ். இந்த படிப்பு என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம தாத்தா, இது வந்து எங்கள் கொள்ளு தாத்தா ஸ்ரீ CV ராமன். இவரோட வரலாறு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு நோபல் பரிசு பெற்றவர் இவர். நீங்கள் யாராக இருந்தாலும் கமெண்ட்ஸில் படித்து சொல்லுங்கள். இவர் ராமானுஜம் கணித மேதாதை. இவரை நான் படித்த பாடத்தில் இவரை நான் ரொம்ப படிச்சிருக்கேன் கைஸ். நீங்கள் யாரெல்லாம் இவரை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவரை பற்றி நான் வரலாறு சொல்ல வேண்டாம், என் கணக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு கணக்கு தெரியாது, அதனால் இவரை படிக்கலாம்
இவரை பிடிச்சி வயத காலம் தான் அதிகமாக உண்டு கைஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து அடிபம்பு. எப்படி அடிபம்பு பார்த்துக்குங்க, அங்கோடியும் சேர்ந்து அடித்தோம்னா அது 2 பக்கமும் தண்ணி வரும் கைஸ். இவரை நீங்கள் தெரியாமவே இருக்க முடியாது கைஸ். ஏன்னா ராமானுஜம் ஒரு அரிய கணித மேதாவி இவர் தான். இவரை நான் ரொம்ப படிச்சிருக்கேன். ஜேசி போஸ் இதுதான். இவரெல்லாம் நான் படித்ததே இல்லை கைஸ். இதெல்லாம் சயின்ஸ் சென்டரில் கொண்டு வச்சுருக்காங்க. என் தலைவிதி என் கொள்ளு பேரை மாதிரி இருக்கான். வாங்க போவோம் கைஸ். இதெல்லாம் ஃபன் லாக் தான், யாரும் கோச்சிவிடக்கூடாது கைஸ். யாராவது வைத்தியனாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே வைதிக்குங்க, கமெண்ட்ஸில் வையாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவோம் கைஸ். எப்படி இருக்கும் நம்ம வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடலை போடுறதுக்கும் ஆளுக்கு அதிகமாக தான் இருக்காங்க. லவர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிங்க கைஸ். அங்கே 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு பில்லை பார்த்தீங்கன்னா அடி சுற்றிட்டு அலையுது. அடி ஜாலியாக இருக்காங்க. சரி அப்படி போமா அப்படியே அங்கே கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. வாங்க கைஸ் ஊஞ்சல் ஆடலான்னு. கைஸ் உங்களுக்கெல்லாம் லவர்ஸ் இருந்தால் என்னத்துக்கு கைஸ். ஆனால் இங்கே பாருங்கள் கைஸ், பின்னாடி இவ்வளோ பேரும் இருக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா கைப்பிடி மெதுவாக சுத்தவும், சக்கரத்தின் கம்பிகளை அமைக்கப்பட்டுள்ள மையத்துக்கு விட நகரவும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் படித்தபடி இது வந்து காந்தி தாத்தா இருக்கார்லா கைஸ். இதை கொண்டா இனியாச்சு வீடியோ இருந்தேன். இங்கே வாங்கப்படாதுன்னு என்றைக்கும் இங்கே வாங்கி கைஸ். இதை பார்த்தீங்கன்னா எப்படிமா இருக்குது, இந்த காந்தி தாத்தா நெய்தல் வரல அந்த மாதிரி இருக்காது. இதில் யாரும் சுற்றுனா ஸ்பீடாக சுற்றுனா ஒன்றும் சவுண்டு கேட்க மாட்டேங்குது. அதே மெதுவாக சுற்றுனா பாசி வந்து சுற்றுனது வந்து உங்களுக்கு தெரியாது கைஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக இல்லை நீ சுற்றுங்க. ஆனால் அண்ணன் சுத்தம் பண்ணுங்க. அது வந்து வீடியோவில் தெரியாது கைஸ். நம்ம ஸ்லோ மோஷனில் காமிச்சா தெரியும். இது வந்து காந்தி தாத்தா அந்த நெய்தல் கண்டி செய்யல அப்படி சுற்றினாரு கைஸ். அதுக்கப்புறம் யாருமே இந்த கைஸில் பார்த்துக்க மாட்டீங்க. நம்ம சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளை பார்த்து லவர்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. வாங்க கைஸ் அடுத்த வீடியோ போவோம். கைஸ் இது வந்து பைப்பு. இதில் வந்து கழிவுகள்லாம் வெளியே கொண்டு போகிறது. தாமிரபரணி ஆற்று தண்ணி அதில் கொண்டு போகிறாங்களா. தண்ணி குடிக்க இங்கே தண்ணி உண்டா? பாருங்கள் இங்கே ஒரு லவ்வர் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்கள கைஸ். இது ஏன் மேலே தப்பு இல்லை கைஸ். நான் லேக் எடுக்க வந்தேன், அவங்க குறுக்க வந்துட்டாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆமாம் உள்ளெல்லாம் போகணும்ல. பேர் 30 ரூபா கொடுத்துருக்கு. 30 ரூபா கொடுத்துருக்கோம் உள்ளே பாயாமல். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வண்டி தாமிரபரணி கைஸ். எங்கே பார்த்தாலும் கடலை கைஸ். நீங்களே பாருங்கள் கைஸ். யூனிவர்சிட்டியில் படிக்கவும் ஃபுல்லாக சயின்ஸ் சென்டர்னு கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லவ்வுங்க பேரில் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வீட்டில் உள்ளவங்க கேட்க மாட்டிங்களா? அதான் கேட்காதனால தான் அரை கொடுக்காதனால தான் இங்கே எல்லாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இதான் இடை தூக்குதல் கம்பிகளில் அமைப்பு. ஒரு சமமான இடைகள் 3 கம்பிகள் அமைந்துள்ளது. தொங்க விட கவனிங்கள். 3 இடைகள் தனித்தனியாக இழுக்கும் வித்தியாசம். இல்லைண்ணே ஒரு ஒரு வீடியோ போடுவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இழுக்க முடியுமா? நான் ஒரு கம்பி இழுத்துட்டா வரலண்ணே நான் ஒன்று நான் எப்படி கைஸ். பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சென்டரில் கைஸ் என்னோட தொண்டு இல்லை அப்படின்னு நினைக்கப்படாது. அண்ணனோட தொங்க ஒரு கையில் பிடிப்பேங்க. ஏன்னா நான் வந்து பாரம்பரிய கல் தூக்கி வாவுசி சிதம்பரோட தம்பி. வாய் வளருது. ஏதாவது லைவில் பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். பார்த்தீங்கன்னா சும்மா லைவ் இல்லை வீடியோ தான் கைஸ். பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் தொல்லை எல்லா பக்கமும் இருக்குது. அது அப்படி அதை பார்த்துக்கணும். இதில் ஏதாவது போட்டிருக்காங்களாப்பா அதை பார்ப்போம் கைஸ். இது வந்து நம்ம சயின்ஸ் சென்டர்லாம் அந்த சயின்ஸ் வச்சு
இந்த நடுவில் புனலை போட்டு ஏதோ போடணுமா. இதை நான் வாசிக்க. புனலில் உள்ள துகளில் விரலால் அடைத்தவாறு மணலை நிரப்புங்கள். அது புனல்ப்பா. ஏதாவது ஒரு கோணத்தில் ஆட விடுங்கள். அழகான வரைபடம் உருவாக காணலாம். இப்போ இதை பண்ணுதோம், ஒரு வரைபடம் வரணுங்க. அது மட்டும் வரலன்னா அவன் அப்பன் சயின்ஸுக்காரனை போட்டு சயின்ஸ் எடுத்த வாத்தியானை தான் அவன் தூக்கி போட்டு மிதிக்கணும். ஒரே சமயத்தில் செங்குத்தாக இயங்கும் 2 சிறிய இயக்கங்களில் ஒரு பொருளை இயக்கப்படும் பொழுது அப்பொழுது செல்லும் பாதையை குறிப்பிட்ட வளைவுகளில் அமைகிறது. இதை லியாஸ் வரைபடங்கள் என்று அழைக்கிறோம். லியாஸு உனக்காண்டி தான் இது. வா வீடியோ போடும். இதை மண்ணள்ளி போடுங்கப்பா. ஓ மண்ணுக்கு மண்ணாக. எனக்கு தெரிஞ்சு இது மண்ணுக்கு மண்ணாக, பொண்ணுக்கு பொண்ணாக. ஒன்றும் ஓட்டையே அடைச்சிட்டாங்க கைஸ். ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ், ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். அருளானே பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு வரைபடம் வரைஞ்சிடலாம் பார்த்தான். படித்தது புரிஞ்சுதா அடி? நீ சயின்ஸு படிச்சிருக்கியா? சயின்ஸில் வீக்கா பாஸா? நான் 100 சென்டம் வாங்கினேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே போகல. அண்ணன் படிப்பை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக படிச்சிருக்காப்புல. வாங்க கைஸ் அடுத்த விலைக்கு போவோம். இது என்னன்னா, இது நோம்புகோல் வேலைப்பளுவை குறைக்கிறது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள 3 நோம்புகோல் முனைகளில் 20 கிலோகிராம் எடையுள்ள பொருத்தப்பட்டுள்ளது. 3லும் அதிகார புள்ளி ஒரு பக்கமாக பொருத்தப்பட்டுள்ளது. நோம்புகளில் கோழியில் கைப்பிடித்த மத்தியில் வெவ்வேறு தூரங்களில் பொருத்தப்பட்டுள்ளது. நோம்பு கையில் என்ன தூக்கி அடிச்சாப்புல, பார்த்து தூக்குனேன் கரெக்டாடி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அண்ணன் படிக்காப்புல. இப்போ நான் தூக்கிடுவேனான்னு பார்ப்போமா ரைஸ்? இப்போ வீர பாகுபலி தூக்க போகிறாரு. பாகுபலி படத்தில் தூக்கியிருப்பாரு, நான் நேரில் தூக்க போகிறேன் ரைஸ். தூக்க முடியல, என்னால் தூக்க முடியாது. ஒன்று தூக்க பண்ணிட மட்டும் முடியாத ரைஸ். அடுத்து இது என்னன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஏர் அடிக்க பம்பு மாதிரி அடிக்கணும் இருக்குது. இதில் போட்டது ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. எவன் பார்த்த வேலைன்னு தெரில கைஸ். அருளானே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முயற்சி எடுக்காப்புல. அருளானே நீ இப்படிண்ணே, நான் எப்போ அடிக்கேன். முட்டணும். ஆமாம் 30 ரூபா கொடுத்தது ஓகேமா அது ஓகே. நம்மளுக்கு கையில் உள்ள ஸ்ட்ரென்த் அதிகமாக அது என்னது பார்த்தியா? படிக்கல்ல தூக்கி போட்டோம். அடுத்த படிக்கல அங்கே பெரிய படிக்கல் இருக்குது, அதை தூக்கி போடலாம் பார்த்தோம், அதை முடியலை ரைஸ். பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரும். இந்த பேசு அண்ணையும் இந்த பேசு அண்ணையும். ஹலோ அப்படி இல்லைடா, யாரா இருக்கீங்களா? இல்லைவா என்ன காட்டில் போயிட்டாங்க எப்படி சொல்லுவா? ஒரு பண்ணி தான் இதில் நான் பேசுவேன் அந்த சவுண்டு. ஹலோ இந்த வாரு யாரா இருக்கீங்களா ரைஸ்? அண்ணன் அங்கேருந்து பேசுவாப்ல ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பேச மாட்டேன்ட்டாங்க. அருளான அங்கேருந்து பேசல, இங்கே கேட்குங்க. இது எப்படி இங்கே லாஜிங்க? கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னே அந்த பைப்புலலாம் நம்ம சின்ன வயசில் ஒரு இது மெழுத்திரி போட்டு பேசுவோம், காதப்பை வச்சு கேட்க சொல்லுதாப்புல ரைஸ். சாப்பிட்டேன், நல்லா கேக்கு. இது எப்படி என்ன சாப்பிட்டேன்னா பால் பப்பாளி மஞ்சள் தக்காளி சாப்பிட்டேன். நீங்கள் அது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது எதிரொலிக்கும் தட்டு. இங்கே பேசுறது அவர் அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு, இங்கே பேசுறது கேக்கு. இது ஒரு விசித்திரமான உண்மை தாங்க, செமையா இருக்கு. லைட்டாக பேசினாலும் கேட்கும். இது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா இருக்குன்னா, நம்ம தொலைத்தொடர்பு இல்லாத காலகட்டத்தில் இப்படி தான் பேசியிருக்காங்க. இது உண்மையான அறிவியல் பூர்வமான தகவல்களுங்க. இதை மறக்காமல் நான் உங்களுக்காண்டி இதை வாசித்து காமிக்கேன். இதுக்கு முன்ன பழமையான
பல தமிழர்கள்லாம் வாழையில் இந்த எதிரொலிக்கும் இதை வச்சு தான் பேசியிருக்காங்க. இது வந்து தட்டு கூட சொல்லலாம். இங்கே பேசுறது அங்கே கேட்குங்க. அப்போ நம்ம சவுண்டு எங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்துக்குங்க. எதிரொலிக்கும் தட்டுகள் உங்கள் நம்பர் பரவாயில்லை. எதிரொலிக்கும் தட்டிற்கு நடுவில் உள்ள வலைதளங்கள் செவியை வைத்துக்கொள்ளவும் வச்சுக்கிட்டு மற்றோரை எங்கேருந்து பேச சொல்லுவாங்க. இது நம்ம வந்து தமிழில் படிக்கிறதுக்கு நாக்கெல்லாம் உளருதுங்க. தண்ணி தாவாடுக்கு. கைஸ் வரலண்ணே, இது என்னன்னு சொல்லுண்ணே. கைஸ் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முரண்பாடு. இங்குள்ள இருமுனை கூம்புகளை சாய்த்ததினால் அடிப்பாகங்கள் இருமுறை வைத்து உருள விடணுமா? உருளை விட்டுருவோம். கைஸ் உருளை விட்டா என்னமோ சொல்ல மாட்டேங்குது. இதெல்லாம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் உருளை விட்டோம். ஏய் அப்படி இல்லை வரலண்ணே, இதை இங்கே வை, அதை தூக்கி இந்த நேரில் இருந்து அங்கே அனுப்பி விடு. கைஸ் இதை நான் கண்டுபிடிச்சது மனோசுங்க. இந்த இதுக்கு எனக்கு பட்ட பதவி கொடுக்கணும். அடுத்து ரிவல்ஸ் வருதான் பாருங்க. கைஸ் இதில் ஒன்றுமே வர மாட்டேக்கு. கைஸ் நம்ம பேசுன மாதிரி அந்த அக்கா பேசுகிறாங்க. அங்கேருந்து அந்த பொண்ணு கேட்குது. செமையாக கேட்குது. இங்கே செம. அடுத்து வாங்க கைஸ். இப்போ தள்ளி விட்டதுனால அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக வருது ஃப்ரெண்ட்ஸ். மெதுவாக வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது கைஸ். நான் உங்கள் மனோஜ். நான் உங்களுக்காக பாட்டு பாட போகிறேன். வேறு லெவலில் வண்டி சுற்றுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்த இதை பார்ப்போம். இது எப்படின்னா சக்கரங்கள் பொந்தின தன்மை. சக்கரங்கள் இரும்பு அலுமினியம் மரம் ஒன்று குறிப்பிட்ட வேகத்தில் சுழற்றி விடுங்கள். இவைகளில் இறுதியாக நிலைத்தன்மையே வரும் சக்கரம் என்பது இது கவனிங்கள். ஏன் சக்கரங்கள் ஒரு தடிமனை விட்டதையும் கொண்டிருக்கிறது. பொருளின் நிறைய அதிக இருக்கும்போது அதன் பொதித்தன்மை அதிகமாக இருக்கும்போது அது சுழல ஆரம்பித்து தடுக்கும். அல்லது அப்பொருள் நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அது நிருபத்தை தடுக்கும். ரொம்ப நாளா இது ரொம்ப லூஸா இருக்கு காய்ஸ். இது ரொம்ப டைட் லூஸா இருக்கு. அது ரொம்ப டைட்டா இருக்கு. இது வந்து இந்த கட்டையை வச்சு சுத்துறதுனால இதோட தன்மை எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேவா அடிப்போம். சயின்ஸ் சென்டரை எப்போதுமே சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஐஸ் 1-2 பேர் இங்கே வந்து தேவையில்லாத வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. கைஸ் சயின்ஸ் சென்டர்லாம் நான் சின்ன வயசில் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஒரு குஷியாகிட்டுங்க. கைஸ் இது ஏதோ ஒன்று போட்டிருக்கேங்க. இதெல்லாம் படுக்க வச்சு எல்லாத்தையும் குத்தி எடுக்கும் கருவின்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து தெரியலை. இது வந்து எனக்கு புரியலை. உங்களுக்கு புரிஞ்ச கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வாட்ச் ஹவர்ஸ் அடிக்க முடியும். கைஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடை நிழல் கூடாரம். கைஸ் வரலண்ணே ஏதோ வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்காப்புல. ரெடி பண்ணிவிட்டு கைஸ் இந்த இதை நான் ஆச்சரியமாக பண்ண போகிறேன். கைஸ் வரலண்ணே நம்மளே ஒரு வீடியோ போடு. அங்கேருந்து போடு, ஸ்டேப்பில் போடு. கைஸ் அதுவும் நல்லா இருக்குது. ஜாலியாக இருக்கும். கைஸ் இது வந்து மொக்கையாக இருக்குது. கைஸ் வாங்க போவோம் அடுத்து.
கைஸ் ஸ்பைடர்மேன் வலையில சிக்கிக்கிட்டாங்க. யாராவது இருந்தால் காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் கைஸ் வாங்க, இதில் என்ன இருக்குது? எலிக்குஞ்சு இருக்குது அங்கோடி. இங்கே முயல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முயல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? முயல் யாருக்கெல்லாம் பிடிச்சதோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முயல் குட்டியை பாருங்கள் கைஸ், எவ்வளோ குட்டி குட்டி முயல்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். இங்கே வருங்க பொருங்க, வலையில் வந்து ஓட்ட தெரிய மாட்டேங்குது. கைஸ் முயலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குட்டி குட்டி முயல்லாம் இருக்குது. ஜூமிங் பண்ணால் உடையும் கைஸ். அதனால் உங்களுக்காண்டி ஹெச்டி குவாலிட்டியில் தான் கொடுப்போம் நாங்கள். கைஸ் கொஞ்சம் ஹெச்டி கேமரா குவாலிட்டி மன்னிச்சிக்கிங்க. ஏன்னா 1-2 இடத்துல நாங்கள் பேஸ்ட் பண்ண முடியாமல் தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். கைஸ் முயல் நல்லா சாப்பிடுது. என்னது சாப்பிடுங்க முயலே? முயலாரே முயலாரே ஓடுங்க முயலாரே. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுவீங்க? நீங்கள் படுத்து தூங்குறீங்க இந்த காலத்தில். அடுத்து எலிக்குச்சி இங்கே வாங்க. சரி எலிக்குஞ்சிக்கு வாங்க. கைஸ் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் இது கைஸ் பரவள பாதை, பரவலாத பாதை, பல நிலைகளில் பரவலான பரப்பை நோக்கி பதவி உயர்ந்துடுங்கள். ஏதோ ஒன்றும் புரியலை கைஸ். இதுக்கு தான் நான் சயின்ஸ் படிக்கணும் கைஸ். அதில்ண்ணே சிலந்தி வலையில மாட்டிக்கிட்டாப்புல. ஒரு ஃபோட்டோ போடு, ஒரு போஸ்ட் கொடுக்கேன், ஒரு ஃபோட்டோ போடுங்க. ஸ்பைடர்மேனை பார்த்துருக்கீங்களா? இவர் தாங்க அது. இவர் வந்து லிட்டில் ஸ்பைடர்மேன். நான் வந்து அடுத்த ஸ்பைடர்மேன் உள்ள வராரு, மோனோஸ்மாஸ் ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் மாதிரி ஸ்பைடர்மேனை பார்த்துருக்கீங்களா? இதான் சிலந்தி பூச்சியோட வலை, பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் மாட்டிக்கிட்டேன், வலையோட இதோ மாட்டிக்கிட்டேன். இப்போ எப்படி ஒரு ஃபோட்டோ போடு. ஃபோட்டோ வேணுங்களா? ஸ்பைடர்மேன் போட்டியா? இப்போ நான் அப்படி வரேன் கைஸ். ஸ்பைடர்மேன் வலையில இருந்து மாட்டிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருக்காங்க கைஸ். நான் தான் ஸ்பைடர்மேன், உங்களோட அமேசிங் ஸ்பைடர்மேன். எலிக்குஞ்சு போவோம் கைஸ். ஃபன் வீடியோலாம் ஃபன்னாக தான் நினைக்கணும், என்றைக்கும் தப்பாக நினைக்காதீங்க. நாங்கள் போயிட்டுருக்கையில் பார்த்தீங்கன்னா 2 கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை களைச்சி விட்டு போயிட்டுங்க. நாங்கள் அந்த களைப்புக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் கைஸ். எலிக்குஞ்சை பாருங்கள் கைஸ். ஓய் ஓய் கைஸ், எலி குஞ்சுகளெல்லாம் பாருங்களேன், செம இதாக இருக்குது. இதை பார்த்தா அணில் மாதிரியும் தெரியுது கைஸ். வேறு லெவலில் இருந்தது. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் என் லைக் இந்த இதில் ரொம்ப கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்காண்டி எலியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு காமிக்கும். வாங்க போவோம். ஏவா அடுத்ததுக்கு கைஸ், நம்மளோட புறாவை போய் பார்க்க போகிறோம். இந்த சீஸ் கைஸ், சயின்ஸ் சென்டர் வந்தாலே ஜாம்புன்னு இருக்கு கைஸ். இதான் புறா. கைஸ் புறாவை பார்த்துக்கிங்க. தண்ணி குடிக்குமா? உனக்கு சர்பத்தை வாங்கி தரேண்ணா. கைஸ் இது வான்கோழி. ஓ கிண்ணி கோழியா? வான்கோழின்ட்டேன் கைஸ். வீடியோவில் தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. வலையை போட்டாங்க, பெருசாக போட்டாங்க. கிண்ணி கோழியை பார்த்துக்கிங்க. கைஸ் புறாவை பார்த்தீங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு கைஸ். அடுத்து வாத்தனிக்கு மயில் புறா இருக்குது. இந்த புறாலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு சௌரியமாக பண்ணித்தரோம். வாத்து புறா வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மயில் புறாவா? ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா கேமராவை தெளிவாக வைக்கணும். மயில் மாதிரி தலையாட்டுது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிங்க.
உங்களுக்கு கேமராவில் தெரியாது, நம்ம கேமரா வந்து கொஞ்சம் கூடின கேமரா வாங்கணும். அடுத்த விளாக்கில் வாங்குதோம், மரண மாஸ்க் காட்டுதோம். வாங்க கைஸ், அடுத்த இதுக்கு போவோம். அரளனை அதை போய் பார்த்துட்டு இருக்காப்புல. இது வந்து காலமாறு ஊஞ்சல். கைச்சை ஒரு கைச்சினால் பிடித்து கொண்டு ஊசி குண்டை ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து மறுகையால் ஊசல் ஆட விடுங்கள். அளவு நேரத்தை கவனிங்கள். ஒரு கையினால் கைச்சை இழுத்தோ அல்லது விட்டோ ஊசல் குண்டை மற்றொரு உயரத்தில் அமைத்து மறுகள். என்னப்பா சொல்கிறியா? இப்போலாம் தமிழ்லாம் ஷார்ட் ஃபார்மில் சொன்னாலே நாங்கள் புரிஞ்சுக்கிடுவோம். ரைஸ் ஒன்றும் புரியலை சொல்ல தெரியலை. கூட்டு ஊஞ்சல் இதெல்லாம் படிச்சுக்கிங்க. எனக்கு வந்து படிக்க தெரியாது, நான் படித்ததே 2ஆம் வகுப்பு. ரைஸ் இது எப்படி பண்ணணுங்க தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வாங்க போம். அரலண்ணே கைஸ் அம்மா போடுவோம்ல கைஸ். நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிட்டுருக்கோம். வாங்க கைஸ். இது மேலே கைஸ் அரலண்ணா பாருங்க, அவரே தானா ஏறிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதானா? இதை நான் தூக்குதேன், மாதம் வந்து தூக்குவாப்புல. அவர் யாருன்னா என்னால் இருக்க முடியுமான்னு தெரியல. கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்க. குண்டி என்ன அடி அடிக்கி பல்ல கட்டிட்டு தான் யாருவேன். பயங்கரமா இருக்கு கைஸ், நீங்களே பாருங்க கைஸ். என் மேல தூக்கிட்டு தலை சுத்துது கைஸ். கைஸ் இது என்னன்னு தெரியல கைஸ், சுத்துதாரு பாருங்க. ஆயில் மோட்டரை சுத்தி விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு கைஸ். அந்த சவுண்டு கேட்க நீங்களே கவனிங்க. இதுல நம்ம சீனியை தூக்கி போட்டு வச்சுங்களேன், அது என்ன பஞ்சு மிட்டாயே ₹1 கொடுத்துருங்க ஐஸ், அந்த அளவுக்கு இருக்கு. பாட்டி நான் போடுவேன். பஞ்சு மிட்டாய் சுத்த போறோம். ரெடியா? வாங்க அடுத்த ஐஸுக்கு போவோம் இடத்துக்கு. இது என்னது? கயிறு இழுத்தல் போட்டி. கயிறு இழுத்தல் போட்டியா ரைஸ்? எங்களுக்கும் அவனுக்கும் கயிறு இழுத்தல் போட்டி நடக்கு. ஏன்னா ஒத்த கையில் செல் வச்சிருக்கேன் கைஸ், இல்லைன்னா இழுத்து போட்டுருவேன். ஒத்த கையில் நீ இழுத்துருவீங்கயோ? போட்டி பயங்கரமா போட்டுருங்க கைஸ். அடிக்க முடியாது கையே ஒரு மாதிரி சிவந்திருக்கு. படி கொடுத்துருக்காங்க. பிடிச்சிக்காருண்ணே. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதை ஆட்டணும். நீ ஆட்டு நல்லா பின்ன தெளிவினா ஆட்டி விட்டுட்டு நான் பார்க்குறேன். அப்படி விட்டு ஒரு மாதிரி ஆடு ஆடு ராஜா பகவதி மாதிரி இருக்கணும். ஒரு போட்டோ போட ராஜாச்சாரி ராஜாச்சாரி
ரூபா கொடுத்து திருநாளி வந்தீங்கன்னா முக்கியமாக இதை மறக்காமல் வந்து லேண்டு போங்க. நன்றி guys. இறங்கையில் தான் கொஞ்சம் கஷ்டப்பட முடியுது. ஃபர்ஸ்ட் ட்ரைவர்லாம் இறங்குற மாதிரி இறங்கிட்டு மாதம் இறங்கிட்டாங்க. ஃபாலோ ஓட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க. அந்த ஃபாலோ ஓட்டு யாரு இது 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 எப்படி ஓட்டணுவா? கைஸ் அருளாண்ணா ஸ்பீடோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் சுற்றுவேன். அருளாண்ணே இப்போ சுற்றுவேன். அடுத்த இல்லை நான் காணாது. ஸ்பீடு வந்து பத்தாது. ஸ்பீடு இங்கே ஊஞ்சலில் சின்ன பிள்ளைங்களாம் விளாண்டுட்டு இருக்கேங்க. பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்கேங்க. எங்க இருக்கு? இந்தாட்ட நம்ம இதில் நம்ம இறங்கல காய்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து விளையாட தெரில. வரலண்ணே பயங்கரமான ஆள். போக மாட்டேங்க. இதை பண்ணி விடு. காய்ஸ் நம்ம இழுத்து விடுவோம். போட்டு ஐஸ் பந்து எங்கூடயே வந்துட்டு ஸ்பீடில் வந்துட்டு வாங்க ஐஸ். அடுத்த வீடியோ போவோம். இது என்ன தொலைநூறுக்கு பார்வை ஐஸ். இதெல்லாம் இதுக்கு முன்னே பார்த்துருப்போம். ஆனால் ஒன்றுமே தெரில கைஸ். ஏமாற்றிட்டாங்க. அல்லண்ணே வேற வா. காய்ஸ் இதை படிக்க தெரிஞ்சா படிங்க. நிலத்தை இயங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் சங்கிலி நிலத்தை இழுத்து பூர்ண நகரத்தை நகர்த்தவும். எப்படி தள்ளிட்டு தள்ளதுக்கு அவனுக்கு கொடுத்துருக்கான். படிக்க தெரியுமா உனக்கு? படிக்க தெரிஞ்சா படி. இதில் என்ன சொல்லியிருக்கானா ஏதோ ஒன்று சொல்லித்தரான். த்ரீடி காட்சி 3 மணிக்கு ஆரம்பிக்கு காய்ஸ். வாங்க போக மாட்டேன். அவ்வளோதானே உள்ளே தானே போனோம். இதுக்குள்ளே பார்த்துட்டு அவ்வளோதானே. உள்ளே போனோம்னா திட்டுண்டா. அப்போ வா அதை பார்த்துட்டு இதெல்லாம் என்னது? மெடிக்கல் 2 டீமா 2 டேம் மெடிக்கலோட 2 டேமா. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல கைஸ். பார்ன் அவுட் ஆஃப் 4, 5, 6, 7 1, 2 இதுக்கு கைஸ். இதெல்லாம் என்னன்னு பார்த்து புரிஞ்சுக்கிங்க.
நாங்கள் எங்களுக்கு தெரியாது, இங்கிலீஷ் படிக்க தெரியல, ஒரு இளவும் தெரியல, தமிழே மறந்து போயிடுச்சு கைஸ். எல்லாம் இந்த மோடி பார்த்த திட்டம்தான். கொரோனான்னு போய் வெளில இருந்து படிப்பே வரல கைஸ். இது வந்து போன்ஸு, ஸ்ட்ரிக்கு அண்டு நாக்ஸு. இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் படிங்க கைஸ். இல்லைன்னா இது வந்து ஃபுல்லு, இது ஆடு, இது என்னது தெரியல கைஸ். கைஸ் நான் உங்கள் தேவா. தண்ணி எங்கே இருக்கு? தண்ணி உள்ளே தருவாங்களோ? ஃப்ரீயாக இருக்கா? துட்டு தானோ எல்லாம்? இது வேணும் ஐஸ் வந்துட்டோம், நம்ம தண்ணி குடி. ரைஸ் சயின்ஸ் சென்டர்லாம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ தான் தண்ணியை குடிச்சிட்டு வந்திருக்கோம் ரைஸ். படிப்பு வந்து முக்கியமாக தேவைங்க. கொஞ்சமாவது வாசிக்க தெரிஞ்சாலே போதும், அதுக்குன்னு படிப்பை படிச்சுக்கிட்டே இருக்காதிய. ரைஸ் இங்கே தட்டினா அங்கே வந்து இதாகுது. வாங்க ரைஸ் அடுத்த இதுக்கு போவோம். வா வா வா. ஒரே இதில் நிற்காத ரைஸ். எலும்பு கூடு ஆடுது கைஸ். இது என்னதான் மியூசிக் படிக்க கைஸ். கைஸ் ஸ்பீடாக சுற்றியில் வேறு மாதிரி காமிக்கி, ஸ்லோவாக சுற்றியில் எலும்பு கூடு சுற்றுற மாதிரி இருக்குது. திசை காட்டும் கருவிங்க கைஸ். அடுத்தது வாம்போம். அடி போவோம் வா.